எக்ஸல்ல இமேஜ் ஃபங்க்ஷன்ல வேல்யூ எரர் வரும். அந்த எரர் சால்விங் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இமேஜ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம். அதுல சோர்ஸ் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா இங்க வேல்யூ எரர் வருது. ஏன்னா வந்து இந்த எரர் ஏன் வருதுன்னா இங்க வந்து இமேஜோட அட்ரஸ் இல்ல, இமேஜோட லிங்க் இல்ல, அந்த இமேஜோட வெப் லிங்க் தான் இருக்கு, வெப் பேஜ் லிங்க் தான் இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஃபார்முலா பார்ல பாருங்க, இந்த ஸ்லாஷ் வியூன்றது எரேஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த எஸ்கேப் கொடுத்துடலாம். இப்போ இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல் இந்த ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்னு இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்ன்றதை எரேஸ் பண்ணிட்டு யூசி கொஸ்டின் மார்க் எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு வியூ அண்ட் ஐடி ஈக்குவல் டுன்றதை கொடுத்துட்டு இப்போ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் வியூ அதுல இருந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் வியூல வந்து யூஎஸ்பி ஈக்குவல் டு ஷேரிங்னு இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எரர் பதிலாக இமேஜ் வந்துடும். இமேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க வந்து ஈக்குவல் டு இமேஜ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு இமேஜ் ஃபங்க்ஷன் அதுல சோர்ஸ் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். வேல்யூ எரர் தான் வரும். இப்போ இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்க்கு பதிலாக ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்னு இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு யூசி கொஸ்டின் மார்க் எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு வியூ அண்ட் ஐடி ஈக்குவல் டுன்றதை கொடுத்துட்டு இப்போ எண்டில் வந்து ஸ்லாஷ் வியூ கொஸ்டின் மார்க் யூஎஸ்பி ஈக்குவல் டு ஷேரிங் இல்லைன்னா டிரைவ் லிங்க்னு இருக்கும், அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்பியர் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்பியர் ஆயிடுச்சு.